என்ற அனைத்து மக்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள். காணொலியில் பரபரப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரபரப்பாக இல்லை, அருவருப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதான் எல்லா ஒரு அசிங்கங்களுக்கும் வேர் தேடி போனால், எல்லா ஒரு பண ஆசைகளுக்கும் இல்லைனா ஊழல்தனத்துக்கும் வேர் தேடி போனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் அதில் ஸ்கோர் பண்ணுறதும்பாங்க இல்லையா, முதல் மதிப்பெண் வந்து திமுக தான் கொடுக்கணும். அந்த திமுக கவுன்சிலர், அதாவது திமுகனாலே சுருட்டல் உருட்டல் பதுக்கல் தான். இப்போ நம்ம கூட எதையும் சேர்த்துக்கலாம்னா சுருட்டல் உருட்டல் பதுக்கல் உருவுதல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இவங்களுக்கு எப்பவுமே அடுத்தவங்க பொருளை உருவுறதுல அவ்வளோ குறியாக இருப்பாங்க. அது வந்து இந்த டிஎன்ஏல எழுதி வச்சிருக்கா என்னன்னு தெரியல. திமுகவுக்கு போனாலே இப்படி தான், திமுகனாலே இப்படி தான் அப்படின்னு. அதுக்காக அதிமுக ரொம்ப நேர்மையான கட்சிலாம் சொல்லிட முடியாது. அப்படியே அதிமுக நல்லா இருந்தால் இன்னொரு மாற்று கட்சியை தேடி நம்ம ஓட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது வந்து 2ஆம் இடம் கொடுக்கலாம், இல்லைன்னா சின்ன புள்ளி வித்தியாசம் தான், ஒரு 0.01 வித்தியாசம் தான் ரெண்டுக்குமே இருக்கும். ஆனால் இதில் திமுக கை எப்போவுமே ஓங்கி இருக்கும். ஏன்னா அதோட காரணக்கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, பிதாமகன். அந்த பிதாமகனோட இது என்ன சொல்ற ஸ்ட்ராங் அப்படிம்பாங்கல்ல, பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதுதான் அவங்களுடைய பெரும் பலமாக இருக்கிறதுனால அதையே தொத்திக்கிட்டு அதை அடிப்படைகளும் அப்படி தான் வரும். எப்படிங்க ஒரு பொது இடத்துல 20 பேர் 50 பேர் நிற்கிறாங்க, உறுதிமொழி எடுக்கிறாங்க ஹிந்தி மொழிக்கு எதிராக. அது ஒன்றும் கண்ணை மூடிட்டு எடுக்கிற உறுதிமொழியும் இல்லை. அப்படி நல்லாவது பூனை கண்ணை மூடிட்டு உலகமே கண்ணை மூடிட்டு தான் நினச்சி பால் பிடிக்குதுன்னு நினச்சிட்டு போயிடலாம். ஆனால் எல்லாரும் முழிச்சுக்கிட்டு கண்ணு கொட்ட எதிரில் ஆட்கள் நிற்கிறாங்க. நிற்கும் போதே வெக்கம் கெட்டு மானம் கெட்டு ஈனங்கெட்டு ஒரு கிள்ளி பிறவிகளை மாதிரி ஒரு பெண்ணுடைய கையில் இருக்க வளையலை உருவுறாரு திமுக கவுன்சிலர். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட நிற்கலை. 2வது பார்த்தீங்கன்னா அவங்க கையை தட்டி பக்கத்தில் இருக்க பெண்மணியை தட்டி விடுறாங்க, இவங்களும் கையை எடுக்கிறாங்க. திருப்பி அவர் வந்து கையை தொடுறதுக்கு அவ்வளோ முனைப்பு காட்டி கையை போய் தொட்டுட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க? ஒரு காலத்துல எல்லாம் தப்பும் தவறுகள் மறைவாக நடந்துச்சு. எப்படின்னா அந்த தப்பு வெளியில் தெரிஞ்சால் அந்த குற்ற உணர்வுகளையே ஒதுங்கி போவாங்க, தன்னைத்தானே ஒதுக்கிக்குவாங்க. அந்த சில எனக்கு தெரிஞ்ச ஊர்களெல்லாம் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் ரொம்ப அரிதாக நடக்கும். அது தெரியும் போது அந்த தவறு செஞ்ச அந்த ஆள் இருக்கார் இல்லையா, அந்த ஆள் தன்னைத்தானே சுருக்கி தன்னைத்தானே தனிமைப்படுத்தி அந்த குற்ற உணர்வுகளே அவங்க வாழ்வாங்க. ஊரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட பெரிய பழக்க வழக்கம்லாம் வச்சுக்காது, அது ஒரு மாதிரி அப்படி போகும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஒரு தப்பை பயங்கரமாக பொது வெளியில, இதுதான் ஆம்பளத்தனம் நினச்சிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, கேடு கட்டத்தனம். இப்போ நான் கனிமொழி அம்மாரை பார்த்து கேட்குறேன், இப்போ உங்கள் அண்ணன்கிட்ட போய் இன்னைக்கு நீங்கள் சண்டை போட்டிங்களா? இந்த காணொலியை நான் ஊரே பார்த்துச்சுன்னா நீங்களும் பார்த்துருக்கணும். அப்போது உங்கள் அண்ணன்கிட்ட போய் சண்டை போட்டு தான் இருக்கீங்களா? இது எப்படி தகும்? இது மாதிரி நம்ம ஒழுக்கக்கேடான விஷயங்கள்லாம் நடக்குதே, இவ்வளோ பொது வழியில் நடக்குதே, உன்னுடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியா, உன்னுடைய ஆட்சி பொற்கால ஆட்சின்னு பீத்திட்டு திரியிறியே, நல்ல ஆட்சி அதே 4 வருஷமே சாட்சின்லாம் இது பண்ணிட்டு இருக்கே, அப்பான்னு வேற குடியை கெடுக்கிறியே, குடிக்க வச்சு கெடுத்துக்கிட்டு அப்பான்னு வேற காலரை தூக்கி விட்டுக்கிறியே, இது நியாயமா அப்படின்ட்டு சண்டை போட்டிங்களா? கேட்டீங்களா? ஏன் கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா? இல்லை மனசு வரலையா? என்ன இது? என்ன போக்கு? ஒருத்தன் ஒரு திமுகங்கிற போர்வையில், அதிகாரத்தில் நாம் இருக்குங்கிற போர்வையில் சக கட்சி பெண்மணிக்கிட்ட இவ்வளவு தவறாக நடக்கிறவங்க, இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு துணைவி பட்டம் கொடுத்த ஒரு பரம்பரையாச்சு, அதனால் உங்களுக்கு வந்து இதுவரை வலிக்காது. இப்போ உங்களுக்கு முகம் சுளிப்பு வரலையா? உங்களுக்கு இப்போ வந்து அருவருப்பாக தோணலையா? எப்படி கட்சி பெண்கள் இப்படிப்பட்ட இந்த திமுக கட்சியில் பயணிக்கிறாங்க? நீங்கள் எப்படி பயணிக்கிறீங்க? எந்த தைரியத்தில் பயணிக்கிறீங்க? உங்களுக்கு வந்து அரசியல் செல்வாக்கு இருக்குங்கிற பயத்தில். அப்போ கடைநிலை பெண்களோட நிலைமை உங்கள் மேலே யாரும் கையை வச்சிட மாட்டாங்க. அதான் ஒரு சமூக ஊடகத்தில் சொன்னனே, மாஸ்க் போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு நீங்கள் இன்னார்னு காட்டாமல் ஒரு வேஷம் போட்டு பெண்ணாக மட்டும் காட்டணும். ஆனால் நீங்கள் எந்த அடையாளத்துலையும் உங்கள் நடை உடை பாவனையிலையோ நீங்கள் கனிமொழி அவர்கள் அப்படிங்கிறது தெரியாமல் பெண்ணுங்கிற ஒரு அடையாளத்தோட மட்டும் போயிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு உரசலும் தீண்டலும் இல்லாமல் வந்துருங்க பார்ப்போம்னு சவால் விட்டாப்புல. நீங்கள் அப்படி வந்துருங்க பார்ப்போம். இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, நீங்கள் அதில் வந்து மகளாக கருதப்படுறீங்க, அந்த குடும்பத்தின் வாரிசாக கருதப்படுறதுனால இன்றைக்கி உங்கள் மேலே யாரும் கையை வைக்க மாட்டாங்க. அப்போது மற்ற கட்சிகளின் மற்ற பெண்களின் நிலை, நீங்களாம் எங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்க, இவருடைய கட்சியில் வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்களா, கட்சியில் யாரும் கேட்க மாட்டாங்களான்னு. அது அவரோட தனிப்பட்ட விஷயம். இதை போய் நாங்கள் ஏன் கேட்கணும்? அவர் கோபத்தில் சொல்கிற வார்த்தைகள் எங்கள் கோபத்தின் வெளிப்பாடு, அது எங்களோட வார்த்தைகள். பெண்களாகிய நாங்கள் ஒன்று கூடி இதை பற்றி விவாதிக்கும் போது நாங்கள் பொறுமைய வார்த்தைகள். அவர் என்ன இப்படியா பண்ணிட்டாரு, அப்படியா பண்ணிட்டாரு, கையை பிடிச்சி எடுத்துட்டாரா, வன்கொடுமையாக பண்ணிட்டாரு, எனக்கமாக தானே போனாங்க, ஒத்து போய் உல்லாசமாக இருந்துக்கிட்டு இப்போ குறை சொன்னால் அப்போ 2 பேரும் தானே குற்றவாளி, இது ஒருத்தரை எப்படி குற்றம் சாட்ட முடியும்? வன்கொடுமைங்கிறது தூக்கிட்டு போய் விருப்பம் இல்லாமல் கதற ரேப் பண்ணுறது தானே வன்கொடுமையாகும், பாலியல் வன்கொடுமையாகும்னு எங்களுடைய மகளிர்களாகிய நாங்களே பொறுமை தீர்த்த வார்த்தையை அவர் ரொம்ப காலம் கடந்து பொறுமை தீர்த்திருக்காருங்கிற
அப்படிங்கிறது தான் உண்மை. அவரை மாதிரி இந்த இந்த ஒரு விஷயத்தில் மீதி எல்லாத்துக்கும் மூக்கு மேலே கோபம் வரும். அதுவும் உங்கள் அக்க போர்களை பற்றி பேசினா கோபத்தோட உச்சிக்கே போயிடுவார். திமுகவோட அக்க போரை பற்றி பேசும்போது அவரை யாராலையுமே அண்ணனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இல்லாமல் போகிறவர் இந்த ஒரு பெண்ணின் விஷயத்தில் 14 வருடங்கள் போன நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தீவிர மௌனம் காத்தார். எங்கேயும் கண்ணியக்குறைவாக பேசலாம். அதை பற்றி கேட்டாரே காதில் கேட்காத மாதிரி போனார். எதுக்கு தெரியுமா? அந்த பெண்ணுக்கு எந்த கண்ணியக்குறவும் வந்துடக்கூடாது. நம்ம இன்னைக்கு ஆணை இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடுவோம். அது ஒரு பெண்ணு. நாம் தொட்ட குறைக்கு விட்ட குறைக்கு பழகிட்டோம். இதில் நம்ம ஒரு பெண்ணை அவமானப்படுத்தக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் அவர் அவ்வளவு ரொம்ப கண்ணியமாக போனார். இந்த பத்திரிகை சொல்ல மாட்டீங்களா, சொல்லுவீங்களா, ஏன் வாயை முடிட்டு போறீங்க, இதுக்கு என்ன பதில்னு விட்டாமல் கேட்க 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 அப்படியே எரிமலை குழம்ப உள்ளே இருந்த அழுத்தம் எல்லாம் சேர்ந்து பீறிட்டு வந்தது தான் அந்த வார்த்தைகள். அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலையும் ரொம்ப ஒரு 4-5 ஊடக பேட்டிகளை தவிர்த்து தான் வந்தார். விடாமல் பிடிச்சி பதிவுகள்லையும் உனக்கு என்ன சொல்ல முடியாதா, இது மட்டும் சொல்ல மாட்டியா, இதில் என்ன வாயில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும் தான் அந்த பெண்ணோட கடந்த கால வாழ்க்கையில் இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கிறத சொல்லும்போது சில வார்த்தைகளை உதிர்த்தாரு. இப்பவும் அப்படிதான். நீங்கள் ஒரு பெண் புகார் சாட்டி இருக்காளே அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அவர் டீசெண்டாகவே நல்லாவே நாகரிகமாக பதில் சொல்லியிருப்பாரு. அவர் ஒரு வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை பாலியல் குற்றவாளின்னு சொன்ன வார்த்தைக்கு தான் அவர் திருப்பி மறுபதில் சொன்னார். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இருவர் ஒத்து போன விஷயத்தில், இருவர் ஒத்து போய் உறவாடிய விஷயத்தில் நீங்கள் ஒருத்தரை மட்டும் குற்றச்சாட்டவே முடியாது. அப்படின்னா 2 பேரும் பாலியல் குற்றவாளி, இல்லைன்னா 2 பேருமே குற்றவாளி இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் புகார் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான். இது புகாருக்கான ஒரு காரியமே இல்லைங்கிறத எங்களை மாதிரி உள்ளவங்களோட எண்ணம். ஏன்னா நானும் இது மாதிரி வழக்கடை சந்திக்கிற படிகளில் இருந்திருக்கேன். கண்டிப்பாக இப்படி ஒரு வழக்கு என்கிட்ட வந்துச்சுன்னா நானெல்லாம் அந்த புகாராகவே கன்சிடர் பண்ணுவேன். வேணால் புகார் கொடுத்ததுக்கு வேணால் விசாரிக்கலாம், அது தார்மீக கடமை. ஆனால் கண்டிப்பாக ஒருத்தரை இதில் குற்றம் சாட்டவே மாட்டேன். 2 பேருமே பாலியல் குற்றவாளி இல்லையா, 2 பேருமே இல்லை, அது ஒன்றைக்கு நடந்துச்சு, விரும்புவீங்க போனீங்க. எல்லா திருமணத்துக்கு முன்னாடி அதிகபட்சமாக எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கின்ற ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு தான் இது அப்படின்ட்டு கடந்து போயிடலாம். அதை விட்டுக்கிட்டு ஒரு பிடிக்காத தலைவன், உங்களை எதிர்க்கிற தலைவன், உங்கள் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்று நின்ற ஒரு தலைவன்கிறதுனாலேயே நீங்கள் ஆடுற ஆட்டம், நீங்கள் தூண்டி விடுறதெல்லாம் சகிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. அவர் வீசி எறிந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய எண்ண ஓட்டத்தின் வார்த்தைகள் தான். அதை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். பெண்களாகிய நாங்களே பொறுமை தீர்த்ததை விட்டால் எங்கள் கையில் மைக்க கூட தான் நாங்களும் இப்படி தான் பேசியிருப்போம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு ஊடகத்தில் பேசும்போது என்ன அழுக்குவள்ளி சுந்தரவள்ளின்னு ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா பேசும்போது ஒரு பிஜேபிக்காரர் கொஞ்சம் அசிங்கமாக அவங்கள பேசும்போது அவங்க ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு இழுத்து வச்சு அறுத்துருவேன்னு அசிங்கமாக செய்ய காட்டுறாங்க. அவங்க ஏதா அறுத்துருவேன்னு சொன்னாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ யாரும் சுந்தரவள்ளி மேலே கோபமே படலை, நியாயமாக தான் பட்டுது. அவங்க அன்னைக்கு அந்த இடத்துல கெட்ட வார்த்தை பேசுனது நியாயமாகப்பட்டது. அவங்க இழுத்து வச்சு அறுத்துருவேன்ட்டு பூடகமாக சொன்னது நியாயமாகப்பட்டது. ஏன்னா அங்கே அவங்க அந்த ஆள் வீசின வார்த்தைகள் வேறு மாதிரி. அப்போ அன்னைக்கு அவங்க பாதிக்கப்படும் போது அவங்க பெண்ணுன்னு கூட பார்க்காம பொது வழியில் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, ஒரு இப்படி பண்ணிடுவேங்கிறத சொல்லும்போது ஒரு தலைவன் ஆண்மகன் அவனும் தாராளமாக தான் பாதிக்கப்படும் போது தன்னுடைய பொருள்களை தன்னுடைய மொழி நடையில் சொல்ல தான் செய்வான். ஆனால் இவ்வளோ பேர் ஓட்டைகளெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரை வீழ்த்திடலாம், சாய்ச்சிடலாம், அவர் வாயால் இப்படி பேசலாமா, கண்ணால் எப்படி பேசலாமா, காதால் எப்படி பேசலாமான்னு ஒன்றுக்கும் நீங்கள் தப்பாக அர்த்தம் கற்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் யாரும் மாற போகிறதில்ல. அவருடைய நியாயமான பேச்சுக்களில் கவர போகிற ஒரு கூட்ட மக்களையும் உங்களால் எதுவும் பண்ண முடியாதுங்கிறது தான் இந்த காணொலி மூலமாக நான் சொல்ல வரேன். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்கி பெருசாக்கி உங்கள் இருப்பை காட்டிக்காமல் ஒரு எம்பியாக உங்களுக்கு என்ன கடமைகள் இருக்குதோ, ஒரு எம்பியாக இந்த நாட்டை நல்லதாக்க, இந்த நாட்டில் சட்ட ஒழுங்குகள், குழந்தைகளுக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்க ஒரு எம்பியாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் எங்களோட கோரிக்கை.